நான் மலேசியா கோலாலம்பூர்ல இருக்கக்கூடிய நவாப் ரெஸ்டாரண்ட் தாங்க வந்திருக்கேன். இங்க அவங்க கிட்ட இருக்க எல்லா சிக்னேச்சர் டிஷ்ஷுமே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நாங்க சிக்கன் தம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை சாப்பிட்டு பார்த்தேன். ஃப்ரைட் ஆனியன்ஸ்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்காங்க. இது ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி மாதிரியும் இல்லை நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணி மாதிரியும் இல்லை. ரெண்டுமே கலந்து ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கு. உள்ள சிக்கன் 65லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. ரைத்தா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. கூடவே அவங்க கிட்ட நான் பட்டர் சிக்கனும் வாங்கியிருந்தேன். பட்டர் சிக்கனையும் வச்சு அந்த பிரியாணியை ட்ரை பண்ணியிருந்தேன். வேற லெவலுங்க. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனும் நான் சாப்பிட்டதே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது ரெண்டுத்தோட காம்பினேஷனும். அப்புறம் அவங்க கிட்ட நாங்கள் பட்டர் நானும் ரோஹினி நானும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது என்னடா ரோஹினி நான் நீங்கள் கேட்கலாம். ரோஹினி நான் வெள்ளை எல்லாம் போட்டு ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஆனால் உள்ள பிரெட் மாதிரி சாஃப்டாக இருந்துச்சுங்க. ரோஹினி நான் கூட நான் பட்டர் சிக்கன் வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. கூடவே தால் மக்னி ஒயிட் பன்னீர் ஹந்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம். தால் மக்னியை வச்சு நாங்கள் சாப்பிடும்போது ஓகே ஆவரேஜாக இருந்துச்சு. ஆனால் பன்னீர் ஒயிட் மந்தியை வச்சு சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்க, வேற மாதிரி. அங்கே இருக்க எல்லா டிஷ்ஷுமே இந்த பன்னீர் ஒயிட் ஹண்டி டாமினேட் பண்ணிடுச்சுங்க. நான் சாப்பிட்டு பார்த்த எல்லா டிஷ்ஷை விட இந்த பன்னீர் ஒயிட் ஹண்டி ஒரு விச் டிஷ் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க. அந்த மாதிரி ஒரு டிஷ் நான் சாப்பிட்டதே இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பன்னீர் ஒயிட் ஹண்டி. அப்புறம் அவங்க கிட்ட நாங்கள் ரேஷ்மி கபாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்பவே சூடாக அந்த பிளேட்டில் கொண்டு வந்து வச்சாங்க. அவசரத்தில் நான் எடுத்து வாயில் வச்சுட்டேன். வாயை சுட்டுருச்சு. கூடவே சைட் டிஷ்ஷாக 3 வகையான சாஸ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அவங்க கொடுத்துருந்த அந்த ப்ரௌன் சாஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இல்லாமல் ரேஷ்மி கபாப் ரொம்பவே யூனிக்காகவும் இருந்துச்சு. ஃபைனலாக நாங்கள் டெசர்ட்டுக்கு ஸ்வீட் லெசி மேங்கோ லெசி அப்புறம் ஜாமுன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸ்வீட் லெசி நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் மேங்கோ லெசி அல்டிமேட்டுங்க. அது என்னோட ஃபேவரட் வேற. ஜாமுன் நான் சாப்பிட்டு பார்த்தேங்க. ஜாமுன் மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அது நார்மலான ஜாமுன் மாதிரி இல்லாமல் உள்ளேயும் ப்ரௌன் கலரில் தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு பிரெட் அல்வாவே ஒரு ஜாமுன் மாதிரி பண்ணியிருந்தா எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் அவங்க கிட்ட ட்ரை பண்ணி பார்த்த எல்லா ஐட்டத்துலையுமே என்னோட ஃபேவரட் டிஷ்ஷஸ்ன்னு சொன்னால் பன்னீர் ஒயிட் ஹண்டியும் பட்டர் சிக்கனும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துங்க. ஸ்டார்டர்ஸில் ரேஷ்மி கபாப் அல்டிமேட். டெசர்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜாமுன் தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது ஜாமுன். நீங்கள் யாராச்சும் மலேசியா கோலாலம்பூருக்கு போனீங்கன்னா மறக்காமல் நவாப் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். போகிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் ஃபுட் பிளாக் சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. பாய்.